இந்திய நாடாளுமன்றம் பற்றிய முழுமையான தகவல் என்று காண்போம் வாங்க. வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிருங்க மறக்காம. இந்தியாவின் மிக உயரிய சட்டம் இயற்றும் அதிகாரம் கொண்ட அமைப்பு நாடாளுமன்றம் ஆகும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இது 3 முக்கிய அங்கங்களை கொண்டது. தற்போது மொத்தம் 543 தொகுதிகள் உள்ளன. தேர்ந்தெடுக்கும் முறை மக்கள் நேரடியாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கும் முறையாகும். இவர் பதவிக்காலம் 5 ஆண்டுகளாகும். இவர் குறைந்தபட்சம் 25 வயது கடந்து இருக்க வேண்டும். மக்களவை தலைவர் தற்போது ஓம் பிர்லா அவர்கள் இந்த பகுதியில் இருக்கிறார். மாநிலங்களவை, ராஜ்யசபா மொத்தம் 250 இடங்கள். தற்போது 245 உறுப்பினர்கள் உள்ளனர். இதில் 12 பேரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். தேர்வு முறை மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். பதவிக்காலம் இது ஒரு நிரந்தர அவை, கலைக்க முடியாது. ஒரு உறுப்பினரின் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். இவருக்கு குறைந்தபட்ச வயது 30 இருக்க வேண்டும். தலைவர் இந்திய குடியரசு துணைத் தலைவர், இதன் அலுவல் வழி தலைவராயிருப்பார். முக்கிய பணிகள்: சட்டம் இயற்றுதல், நாட்டிற்கு தேவையான புதிய சட்டங்களை உருவாக்குவது மற்றும் பழைய சட்டங்களை திருத்துவது. நிதி மேலாண்மை, நாட்டின் பட்ஜெட் மற்றும் வரவு செலவுகளை கண்காணிப்பது. புதிய நாடாளுமன்ற கட்டிடம் முக்கோண வடிவில் மிக அழகாக இருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி மே 2023 இதை திறந்து வைத்தார். உள்ள வந்துவிட்டோம். எவ்வளவு பிரமிப்பு! சிறப்பு செங்கோல் மக்களவை சபாநாயகர் இருக்கைக்கு அருகில் நிறுவப்பட்டுள்ளது. மக்களவையில் 888 உறுப்பினர்களும் மாநிலங்களவையில் 384 உறுப்பினர்களும் அமர வசதி உள்ளது. முடிவுரை: இந்திய ஜனநாயகத்தின் இதயமாக திகழும் நாடாளுமன்றம் மக்களின் தேவைகளையும் உரிமைகளையும் பாதுகாக்கும் உன்னதமான இடமாகும். இதுபோல இன்ட்ரெஸ்டான வீடியோக்களை பார்க்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.